வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். இது ரீசனிங்கோட பார்ட் 4. ஆல்ரெடி ரீசனிங்கோட ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ் வந்து ரீசனிங் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த டாபிக்ஸ் வந்து போத் குரூப் 2 2A மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் NTPC 2 எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 9th question. In a certain coding language, more is written as LNQD. Okay. ஸோ இங்கே பாருங்கள், அந்த வேர்ட் MORE அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா LNQD அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் is written as RSNO STOP. அது என்னன்னு எழுதியிருக்காங்கன்னா RSNO. நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா how will toy be written? ஸோ TOY அதை எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோர் MORE அதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா LNQD. ஸோ நல்லா நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தா எம் இருக்குல்ல, அந்த லெட்டர் எம் ஆல்ஃபபெட் சீரீஸ் A to Z பார்த்தீங்கன்னா எம்மோட முந்தின டேம் வந்து ஸோ ப்ரீவியஸ் லெட்டர் வந்து L, ஓவோட ப்ரீவியஸ் லெட்டர் வந்து N, ஆரோட ப்ரீவியஸ் லெட்டர் வந்து Q, ஈயோட ப்ரீவியஸ் லெட்டர் வந்து D. அதே மாதிரி ஸ்டாப் பாருங்கள், எஸ்ஸோட ப்ரீவியஸ் லெட்டர் R, Tயோட ப்ரீவியஸ் லெட்டர் S, ஓவோட ப்ரீவியஸ் லெட்டர் N, Pயோட ப்ரீவியஸ் லெட்டர் O. ஸோ நம்ம இதை அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, நமக்கு கொடுத்துருக்க டேர்மில் இருந்து அதோட முன்னாடி உள்ள டேர்ம் அதோட ப்ரீவியஸ் லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா T அதோட ப்ரீவியஸ் லெட்டர் வந்து S, O அதோட ப்ரீவியஸ் லெட்டர் N, Y அதோட ப்ரீவியஸ் லெட்டர் வந்து X. ஸோ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து SNX. இந்த SNX எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் B. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். S#T மீன்ஸ் S is the father of T. அப்படின்னா இந்த ஹேஷ்டேக் இருக்குது தெரியுமா, அந்த சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஃபாதர் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். $T இந்த டாலருங்கிற சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா S is the mother of T. ஸோ டாலர் நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுதுன்னா மதர். நெக்ஸ்ட் S&T மீன்ஸ் S is the husband of T. ஸோ இந்த ஆம்பரசன்ட் சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஹஸ்பண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் S is equal to T அப்படின்னா S is the son of T. அப்போது இந்த ஈக்குவல் டு சிம்பிள் சன்னுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நமக்கு கொஷினை ரீட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருக்க டேட்டா என்னென்னா ஹேஷுங்கிற சிம்பிள் வந்து ஃபாதர் ரெப்ரசன்ட் பண்ணுது, டாலருங்கிற சிம்பிள் வந்து மதரை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஆம்பரசண்டுங்கிற சிம்பிள் வந்து ஹஸ்பண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஈக்குவல் டுங்கிற சிம்பிள் வந்து சன்னை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவ் E is related to L in the following expression. ஸோ அவங்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் படி E வந்து எல்லோட எப்படி ரிலேட் ஆகுது, ஸோ E வந்து எல்லுக்கு என்ன உறவு முறை, அதான் கொஷினே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், L வந்து டாலர் ஆஃப் Q. ஸோ L வந்து டாலர் ஆஃப் Q நமக்கு ஆல்ரெடி தெரியும். டாலர்னால் என்னது மதர். ஸோ L வந்து என்னதான் இருக்காங்க, மதராக இருக்காங்க. ஸோ ஃபீமேல்னால் ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க, மேல்னால் சர்க்கிள் போட்டுக்கோங்க. L இஸ் த மதர் ஆஃப் யார், Qக்கு. அண்ட் Q பாயா கேர்ளாக நமக்கு தெரியலை, ஸோ அப்படியே வச்சுருப்போம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து Q இஸ் ஈக்குவல் டு B. அப்போது ஈக்குவல் டு சிம்பிள்ங்க என்னது இருக்குது கொஷனில் பாருங்கள், ஈக்குவல் டுனா சன்னு. அப்போ Q இஸ் த சன் ஆஃப் யார், B. அப்போது B வந்து சன் ஆஃப் B. ஸோ ஆல்ரெடி L வந்து நமக்கு என்ன தெரியும்,
மதர்னு தெரியுது, க்யூவோட மதர். ஓகே, ஸோ இப்போ பி என்னவா வந்திருக்காங்கன்னா க்யூவோட ஃபாதராக வந்திருக்காங்க. ஓகே, ஸோ எல் வந்து மதர், பி வந்து ஃபாதர், க்யூ வந்து சன்னு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பி ஹேஷ்டேக் டி. ஸோ ஹேஷ்டேக்னால் என்ன வரும்? ஃபாதர். ஸோ பி வந்து ஃபாதர் ஆஃப் டி. ஸோ டின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கும் பி வந்து ஃபாதர். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எல் மதரு, பி ஃபாதர். ஸோ அவங்களுக்கு 2 சன் இருக்காங்க, க்யூவு அண்ட் டி. ஸோ டி சன்னா டாட்டரான்னு தெரில. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். டி ஆம்பர்சன்ட் ஆஃப் இ. ஸோ ஆம்பர்சன்ட் சிம்பிளுக்கு என்ன மீனிங்னா ஹஸ்பண்ட். ஸோ டி வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் ஈன்னு அர்த்தம். ஸோ டி வந்து ஹஸ்பண்ட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு மேல் ஜெண்டர். அவங்க யாரோட ஹஸ்பண்ட்னா ஈயோட ஹஸ்பண்ட். ஓகே, ஸோ டி வந்து ஈயோட ஹஸ்பண்டுனா ஈ வந்து என்னவாக இருப்பாங்க? ஒரு ஃபீமேல் கேரக்டர். ஸோ ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாருங்கள், இ டாலர் ஆஃப் ஓ. டாலரோட மீனிங் என்னென்னா மதர். ஓகே, ஸோ இ வந்து யாருக்கு மதராக இருக்காங்க? ஓக்கு மதராக இருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட கிடச்சிருக்க டேட்டா. ஸோ இந்த டேட்டா படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்னடான கொஷினை நம்ம நல்லா ரீட் பண்ணிக்கணும். சிம்பிளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்துக்கிறோம். அந்த ரிலேஷனை தூக்கி கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனில் போட்டு பார்த்தோன்னா எல் மதர்னு கிடைக்குது, பி ஃபாதர்னு கிடைக்கிறது. ஸோ இவங்க 2 பேருக்கு 2 சன் இருக்காங்க, க்யூ அண்ட் டி. டியோட ஒய்ஃபு தான் வந்து இ. இந்த டி அண்ட் இக்கு ஒரு சைல்டு இருக்காங்க, அவங்க வந்து ஓ. ஸோ இதான் நமக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த இ இருக்காங்கல்ல, இந்த இ இவங்க வந்து இந்த எல்லுக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இ வந்து இந்த எல்லுக்கு மருமகள். அப்போ நான் ஆன்சர் வந்து டாட்டரின் லா. ஓகே, சப்போஸ் கொஷினில் வந்து ஹவு எல் இஸ் ரிலேட்டட் டு இ அப்படி கேட்டிருக்காங்கன்னா, எல் எப்படின்னா உறவு முறை ஈக்குன்னு கேட்டால் எல் வந்து என்னது மாமியார் அந்த முறை வரும். ஸோ அப்போனா மதரின் லா. ஓகே, ஐ ஹோப் இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, here come your next question. Okay, 11th one. 4 letter clusters have given, one of which 3 are alike in some manner and one is different. Select the one that is different. So இங்கே ஒன்றுமே இல்லைங்க, பேசிக்கலி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா. இந்த 4 ஆப்ஷன்ஸ்லேயும் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்றில் HFM, செகண்ட் ஒன்றில் DBIன்னு கொடுத்துருக்காங்க, சியில் வந்து பாருங்கள் SQXன்னு கொடுத்துருக்காங்க, டியில் வந்து JGO. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருக்கும் போது இதில் எது வந்து ஒற்றுமையாக இருக்குது, எது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, HFM. ஓகே, ஸோ இந்த HFM இருக்குல்ல, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரீசனிங் ஸ்டார்டிங் சீரீஸில் A to Z, அதுக்கு வந்து 1 to 26 நம்பர் கொடுத்துக்கோங்கன்னு. ஸோ அப்படி நம்பர் கொடுக்கும்போது ஹச்சுக்கு நேராக என்ன நம்பர் வரும்னா 8, எஃப்க்கு நேராக என்ன வரும்னா 6, ஸோ எம்முக்கு நேராக என்ன வரும்னா 13. ஓகே, ஸோ அதே மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ்க்கும் நம்ம எழுதிப்போம். DBI, ஸோ அவங்களுக்கு டியோட நம்பர் வந்து 4, பியோட நம்பர் வந்து 2, ஐயோட நம்பர் வந்து 9. நெக்ஸ்ட் ஒன் SQX. ஸோ SQXனால் எஸ்ஸோட நம்பர் வந்து 19, க்யூவோட நம்பர் வந்து 17 அண்ட் எக்ஸோட நம்பர் வந்து 24. அண்ட் நெக்ஸ்ட் JGO, உங்கள் ஆப்ஷன் டி. ஸோ ஜேயோட நம்பர் வந்து 10 அண்ட் ஜியோட நம்பர் வந்து 7 அண்ட் ஓவோட நம்பர் வந்து 15. ஓகே, ஸோ இந்த நம்பர்லாம் நான் எப்படி போடுறேன்னா A to Z லைனாக எழுதிட்டு அது கீழே 1 2 3 4 5னா அதுக்கு நம்பர் கொடுத்து 26 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கு நேராக என்னென்ன நம்பர் வருதோ அதை தான் தூக்கி எழுதுகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ், H அண்ட் Fக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2 வரும். இந்த F அண்ட் M, ஸோ அதோட நம்பர் வேல்யூ இருக்குல்ல, அதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 7 வரும். அதே மாதிரி இங்கே DB 4 2 இருக்கா, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2 வரும். அண்ட் BI இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 7 வரும். அண்ட் இங்கே 19 அண்ட் 17 இருக்கா, ஸோ இவங்களோட 2 பேரோட டிஃப்ரென்ஸ் 2, 17 அண்ட் 24 இவங்க 2 பேரோட டிஃப்ரென்ஸ் 7. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் JG, இவங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து 3 அண்ட் 7 அண்ட் 15 இவங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து 8. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த HFM, DBI
SQX. இந்த மூணுக்குமே டிஃப்ரென்ஸ் வேல்யூ 272727 தான் வந்திருக்கு. பட் இந்த ஆப்ஷன் டி பாருங்கள், JGO அவங்களோட வேல்யூ வந்து சேமாக வரல. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏபிசி மூணுமே வந்து சேமாக இருக்குது. ஆப்ஷன் டி JGO அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி JGO. ஓகே ஓகே, ஐ ஹோப் இந்த 3 கொஷினும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இதோட பார்ட் 1 to 3 வீடியோ ஆல்ரெடி நம்மளோட ரீசனிங் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது போக இன்னும் வேறு ஏதாச்சும் டீச்சிங்கில் ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களாம் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ் லைக்கும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.